ஒரு சூப்பரான மஷ்ரூம் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 2 தக்காளி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துடலாம். தக்காளி ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகுத்தூள். மிளகு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு கரெக்டாக ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் இதை குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய மஷ்ரூம் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை, சப்பாத்தி, நான், ஈவன் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது. பாய்.